பித்தளை ஒட்டியாணம். அதிகாரம் 2. கொஞ்ச நாளாக குபேர பாங்கியை பற்றி ஊரில் வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த பாங்கில் பணம் போட்டிருந்தவர்கள் அவசர அவசரமாக பணத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கடியில் தினந்தோறும் மேனேஜிங் டைரக்டரே பேங்கிற்கு வந்து காரியங்களை நேரில் நடத்தி கொண்டு வந்தார். ஒன்றும் பயமில்லை. இம்மாதிரி நெருக்கடி இதற்கு முன்பும் நமது பாங்கிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்தது போல இதையும் சமாளித்துக் கொள்வோம் என்று அவர் பேங்கின் சிப்பந்திங்களுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு வந்தார். பாங்கின் மேல் நம்பிக்கை ஸ்திரப்படுத்துவதற்காக மேனேஜிங் டைரக்டர் பணம் போட்டிருந்தவர்கள் பணத்தை கேட்டவுடனே கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். ஃபிக்ஸட் டிபாசிட்டுகளை நியாயப்படி கொடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் அநேகம் பேருக்கு ஃபிக்ஸட் டிபாசிட்டுகளையும் திருப்பி கொடுத்து வந்தார். இது மட்டுமல்ல, சில பேருக்கு ஓவர் டிராஃப்ட் தாராளமாக அனுமதித்து வந்தார். சில பேருக்கு புதிய கடன்கள் கூட சாங்ஷன் செய்தார். இப்படியெல்லாம் செய்தால் பேங்கை பற்றி ஜனங்களின் சந்தேகங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் பணம் போட ஆரம்பிப்பார்கள் என்பது அவர் அபிப்பிராயம் என தெரிந்தது. இவ்விதம் குபேரா பாங்கி சம்பந்தமாக ஊரில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலைமையில்தான் ஒரு நாள் சாயங்காலம் சௌந்தரம் வெகு குதூகலமாக வீட்டுக்கு வந்தான். தங்கம், இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் ஆயிற்றே, கடைத்தெருவுக்கு போகலாம், வருகிறாயா என்று கேட்டான். கடைத்தெருவுக்கு போய் பிறந்தநாள் பரிசு என்ன வாங்கி தரப்போகிறீர்கள்? வைரத்தோடும் தங்க வட்டியானமும் வாங்கி தரப்போகிறீர்களா என்று கேட்டாள் தங்கம். ஆமாம் என்றான் சௌந்தரம். பரிகாசம் பண்ணாதீர்கள், அப்படி ஒன்றும் நான் நகையாசை பிடித்து கிடக்கவில்லை என்றாள் தங்கம். உனக்கு ஆசை இல்லாதபடியினால் தான் நான் பண்ணி கொடுக்கப் போகிறேன் என்று சௌந்தரம் சொல்லி சட்டை பையிலிருந்து ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டான். ஒரு நிமிஷம் தங்கம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். பிறகு அந்த நோட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு எண்ணினாள். 15 நோட்டு இருந்தது. 1100 ரூபாய். ஏது இந்த பணம்? நிஜமாக நகை வாங்கப் போகிறீர்களா என்று தங்கம் நாத்தழுத்தழுக்க கேட்டாள். ஆமாண்டியாசரே, உன்னை ஏமாற்றுவேனா? மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தில் மீந்து பாங்கில் போட்டுக்கொண்டு வந்தேன். 2000 ரூபாய் ஆனதும் உனக்கு சொல்ல வேணும் என்றிருந்தேன். அதுவரையில் பொறுமை இல்லை. இன்றைக்கு உன் பிறந்த நாளாக இருக்கிறதே என்று கொண்டு வந்து விட்டேன். கிளம்பு, போகலாம் என்றான் சௌந்தரம். 10 நாளைக்குள் தங்கம் 2வது தடவையாக சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீர் பெருக்கினாள். இந்த தடவை அவள் கண்ணில் பெருக்கியது ஆனந்த கண்ணீர் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? 2 பேரும் கடைத்தெருவிற்கு போய் பல கடைகளில் பார்த்து தங்க ஒட்டியானம் ஒன்று 1100 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வைரத்தோடு செய்வதற்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தார்கள். அந்த 2-3 தினங்கள் சௌந்தரம் சந்தோஷமாக இருந்ததைப் போல அவனுடைய வாழ்நாளில் வேறெந்த நாளிலும் இருந்ததில்லை. தங்கத்தின் இடுப்பில் தங்க உட்டியானத்தை பார்த்து பார்த்து அவன் மகிழ்ந்தான். தங்கத்தின் முகமலர்ச்சியை கொண்டு அவன் உள்ளம் பூரித்தான். காரியம் எவ்வளவு சுலபமாக முடிந்துவிட்டது என்பதை நினைக்கும் பொழுது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நல்ல வேளை, அவ்வளவு மனோதைரியம் தனக்கு இருந்ததே என்று எண்ணி எண்ணி பெருமையடைந்தான். அது ஒரு நிமிஷம் தப்ப விட்டிருந்தால் போனதுதான். சம்பளத்தில் பணம் மீந்து எந்த காலத்தில் தங்க உட்டியானம் செய்து கொடுத்திருக்க முடியும்? மாதம் 10 ரூபாய் பல்லை கடித்து கொண்டு பீத்து வந்தாலும் வருஷத்திற்கு 120 ரூபாய் தான் சேரும். 1500 ரூபாய் சேர்வதற்கு 12 வருஷம், ஒரு மாமங்கம் ஆகிவிடும். சிவசிவா, அதற்குள்ளே எந்த ராஜா எந்த பட்டணம் போய்விடுவானோ யார் கண்டது? அதிலும் 2 குழந்தை குட்டிகளும் உண்டாகிவிட்டால் அப்புறம் தங்கம் அவளுடைய வாழ்நாளில் பித்தளை ஊட்டியானத்துடன் திருப்தி அடைந்திருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் விஷயம் ஒருவேளை வெளியாகிவிட்டா என்று நினைவு வந்து அவளை திடுக்கிடச் செய்தது. ஆனால் அந்த நினைவுக்கு அவன் அதிகம் இடம் கொடுக்கவில்லை. விஷயம் வெளியாவதற்கு வழியே கிடையாது. அன்று நடந்தது எல்லாவற்றையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தான். பகல் 12 மணிக்கு பணம் வாங்க வந்தவர்களின் கூட்டம் பேங்கில் அசாத்தியமாக இருந்தது. சௌந்தரத்தின் பெட்டியில் இருந்த பணமெல்லாம் ஆகிவிட்டது. இன்னும் 5 நிமிஷம் போனால் கேட்பவர்களுக்கு கையை விரிக்க வேண்டியதுதான். இந்த சமயத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையிலிருந்து ரிசர்வ் பேங்கிலிருந்து பணம் வந்துவிட்டது. ஒவ்வொரு குமஸ்தாக வந்து பணம் வாங்கி கொண்டு போக வேண்டியது என்று தகவல் வந்தது. சௌந்தரத்தின் முறை வந்த பொழுது அவனும் பணத்திற்காக போனான். 100 ரூபாய், 50 ரூபாய், 10, 5 ரூபாய் நோட்டுகளாக 5000 ரூபாய் அவன் எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த பொழுது டெலிஃபோன் மணி அடிக்கவே மேனேஜிங் டைரக்டர் டெலிஃபோன் குழாய் எடுத்து பேசத் தொடங்கினார். யார் என்ன சொன்னார்களோ தெரியாது. மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் முகம் கவலையால் வாடியது. அந்த சமயத்தில், அதாவது சகசரநாமம் டெலிஃபோனில் கவனமாக இருந்த பொழுது சௌந்தரம் அதிகப்படியாக 2 கட்டுக்களை எடுத்து போட்டுக்கொண்டான். பிறகு 5000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுவிட்டு கீழே பணம் வாங்க வந்தவர்கள் காத்து கொண்டிருந்தபடியால் அவசரமாக இறங்கிச் சென்றான்.
மாடிப்படி இறங்கும் பொழுதே அந்த அதிகப்படி நோட்டுகளை அவனுடைய பெரிய கோட்டு பைகளில் சென்று விட்டன. கோட்டு பை பெரியதாக இருப்பது சில சமயத்தில் எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது. அன்று மாலை பாங்கி சாத்தும் நேரம் வரையில் சௌந்தரத்திற்கு திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. யாரிடமாவது அதிகப்படி பணம் இருக்கிறதா என்று மேனேஜிங் டைரக்டர் கேட்டனுப்பினால் உடனே பையில் இருந்த நோட்டுகளை பெட்டியில் போட்டுவிட்டு ஆமாம் அதிகம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட அவன் தயாராக இருந்தான். சோதனை கீதனை என்று பேச்சு ஏற்பட்டாலும் அப்படி செய்வதற்கு அவன் சித்தமாகத்தான் இருந்தான். ஆனால் தங்கத்திற்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? கேள்வி முறையே ஏற்படவில்லை. மறுநாளும் அதற்கடுத்த நாளும் பாங்கில் ஏதாவது கசம்சா ஏற்படுகிறதா என்று ஆவலுடன் கவனித்தான். ஒன்றுமே கிடையாது. கிணற்றில் கல்லை போட்டது போல இருந்தது. பணம் கேட்பவர்களின் கூட்டம் கூட குறைந்து போயிற்று. கேட்பவர்களுக்கெல்லாம் வட்டியின்றி பணம் கொடுத்து வந்ததிலிருந்து ஜனங்களுக்கு பாங்கில் நம்பிக்கை வந்து விட்டதாக தோன்றியது. சிலர் வாங்கிய பணத்தை திருப்பி போடுவதற்கு கூட வந்தார்கள். சௌந்தரத்தின் மனம் நிம்மதியடைந்தது. அந்த நிம்மதியின் மத்தியில் ஒரு வினோத குறையும் உண்டாயிற்று. எடுத்ததுதான் எடுத்தோம், இன்னும் 2 கட்டு சேர்த்து எடுத்திருக்கக்கூடாதா என்று விசாரப்பட்டான். தங்கத்திற்கு ஒட்டியானமும் வைரத்தோடும் வாங்கி கொடுத்த பிறகு கையிலும் ஒரு 1000 ரூபாய் மிச்சமிருந்தால் வருங்காலத்தில் ஆபத்து சம்பத்துக்கு உதவும் அல்லவா? மறுபடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் தன் வாழ்நாளில் எங்கே வரப்போகிறது? குபேர வங்கிக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த பெரிய கட்டிடத்தில் ஒரு பிரசித்தமான ஹோட்டல் இருந்தது. இந்த நவநாகரிக ஹோட்டலில் சாப்பாடு போட்டதுடன் தங்குவதற்கு இடமும் கொடுத்தார்கள். மேல் மாடியில் இருந்த சிறு சிறு அறைகள் தினசரியிலும் மாதவாரியிலும் வாடகைக்கு விடப்பட்டன. அந்த மேல் மாடி அறைகளையும் தாழ்வாரத்தையும் சௌந்தரம் வேலை செய்யும் கவுண்டரிலிருந்து நன்றாக பார்க்கலாம். பேங்கில் அதிக கூட்டமில்லாத பொழுது சௌந்தரம் அந்த ஹோட்டல் அறைக்கு அன்றாடம் புதிதாக வரும் மனிதர்களை பார்த்தும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை கவனித்தும் பொழுதுபோக்குவது வழக்கம். அருகிலுள்ள மற்ற பேங்கி குமஸ்தாக்களிடம் அவனுடைய ஹிட்லர் மீசை பார், இவன் யாழ்ப்பாணத்து மனிதன் போல் இருக்கிறது, அடே அப்பா எவ்வளவு உயரம், நம்முடைய புது கவர்னரை விட உயரமாக இருக்கிறான் என்று இவ்வாறெல்லாம் வம்பு பேசி சந்தோஷப்படுவது உண்டு. தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்த 4ஆம் நாள் சௌந்தரம் வழக்கம் போல அந்த மாடி அறையின் பக்கமாக பார்த்தான். அந்த அறைகளில் ஒன்றில் கையில் புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்த ஒரு ஆசாமி தன்னையே கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் சௌந்தரத்திற்கு துணுக்கென்றது. அந்த முகம் எங்கேயோ பார்த்த முகமாக தோன்றியபடியால் அவனுடைய துணுக்கம் அதிகமாயிற்று. அப்புறம் இன்னும் ஒரு சில தடவை சௌந்தரம் அந்த பக்கம் நோக்கினான். ஒவ்வொரு சமயம் அந்த ஆசாமி நேரடியாகவே இவனை பார்ப்பது போலவும், இன்னும் சில சமயம் புத்தகத்தில் கவனமாக இருப்பதாக பாசாங்கு செய்து கொண்டு கடைக்கண்ணால் இவனை பார்ப்பது போலவும் தோன்றியது. சௌந்தரத்திற்கு இன்னதென்று சொல்வதற்கில்லாத பயம் உண்டாயிற்று. இவன் யார்? இந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று யோசனை செய்தான். பளிச்சென்று ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவனுக்கு கதி கலக்கிற்று. ஆம், சௌந்தரத்தின் மைத்துனி குழந்தை ஆண்டு நிறைவு கல்யாணத்திற்கு இந்த ஆசாமி வந்திருந்தான். அவனை பற்றி வேறு 2 பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ராமானுஜம் இப்பொழுது சிஐடியில் இருக்கிறான் என்று தெரியுமோ இல்லையோ? டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ரொம்ப நல்ல பெயர், சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகும் என்று சொல்கிறார்கள் என்று ஒருவர் இன்னொருவரிடம் சொன்னார். அது சௌந்தரத்தின் காதல் விழவும் அவர்கள் சுட்டி காட்டியதன் பேரில் அந்த ஆசாமி இவனும் பார்த்தான். அதே ஆசாமிதான் இவன் என்பதில் சந்தேகமே இல்லை. சௌந்தரத்திற்கு பெரும் திகில் உண்டாயிற்று. உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்தது. வெயில் சகிக்கவில்லை என்று முணுமுணுத்து கொண்டு கைக்குட்டையினால் வியர்வை துடைத்து கொண்டான். நீண்ட நாள் வழக்கத்தினால் இயந்திரத்தைப் போல வேலை செய்தானே தவிர அவனுக்கு வேலையில் கவனமே இருக்கவில்லை. இந்த சிஐடி போலீஸ்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? இத்தனை நாளும் இல்லாமல் இப்பொழுது வர காரணம் என்ன? பணம் குறைந்த விஷயமாக தன் பேரில் சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். வேறு எதற்காக அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான்? எதற்காக தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான்? அன்று சாயங்காலம் வீடு சேர்ந்ததும் தங்கம் அவனை பார்த்து, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், முகம் வாடி இருக்கிறதே என்று கேட்டாள். வேலை அதிகம், வேறொன்றும் இல்லை என்று பதில் சொன்னான். மறுநாள் சௌந்தரம் பாங்கிக்கு சென்ற பொழுது இன்றைக்கு அந்த சிஐடிக்காரன் அங்கே இல்லாவிட்டாலும் ஒரு ஆபத்தும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு போனான். இன்றைக்கு அவன் இருக்க மாட்டான், நம்முடைய பயம் வீண் பயம் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டான். அங்கே அவன் இருந்தால்தான் என்ன, வேறு காரியமாக வந்திருக்கக்கூடாதா? பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வரும் எத்தனையோ உத்தியோகஸ்தர்கள் அந்த ஹோட்டலில் தங்குகிறார்கள். அந்த மாதிரி இவனும் வந்து தங்கியிருப்பான். நாம் எதற்காக பயப்பட வேண்டும் என்று தேர்தல் சொல்லிக்கொண்டான். அன்றைக்கு அந்த மாடி பக்கம் பார்க்கவே கூடாது, பார்த்தால் நம் பேரில் சந்தேகம் உண்டானாலும் உண்டாகும் என்று உறுதி செய்து கொண்டான். ஆனால் பாங்கில் அவனுடைய வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்ததும் அவனை அறியாமலே கண்கள் எதிர்பக்கம் நோக்கின. அங்கே சிஐடிக்காரன் இல்லை. அப்பா, பிழைத்தோம். என்ன வீண் பயம், என்ன வீண் பீதி,
குற்றமுள்ள நெஞ்சு என்பது சரியாக போய்விட்டதே. இந்த ஒரு தடவையோடு போதும். இனிமேல் நம் வாழ்நாளில் இம்மாதிரி காரியம் செய்யவே கூடாது. வாசலில் அப்பொழுது மேனேஜிங் டைரக்டரின் கார் வந்து நின்றது. அவர் பாங்கிக்குள்ளே வந்து 10 நிமிஷத்திற்கெல்லாம் சௌந்தரம் தற்செயலாக மறுபடியும் எதிர்மாடி பக்கம் பார்த்தான். அங்கே அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான். சௌந்தரத்தின் உடம்பு ஒரு குலுங்கு குலுங்கிற்று. மேனேஜிங் டைரக்டரும் இவனும் ஒத்து பேசிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். இவன் தன்னுடைய சந்தேகத்தை தெரியப்படுத்தியிருப்பான். மேனேஜிங் டைரக்டர் என்ன சொன்னாரோ என்னமோ, ஒருவேளை அரெஸ்ட் செய்து விடுவதென்று தீர்மானித்திருப்பார்களோ. போலீஸ்காரர்கள் வந்து தன்னுடைய கையில் விலங்கு மாட்டி தெருவீதி வழியாக அழைத்து போகும் காட்சியை சௌந்தரம் தன் மனதில் கற்பனை செய்து பார்த்து கொண்டான். அந்த காட்சி மட்டும் தங்கம் பார்த்துவிட்டால் அவன் தேகத்தில் இருந்த ரோகங்கள் எல்லாம், அவனுடைய ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. போலீஸ்காரர்கள் விலங்குடன் வருவதை ஒவ்வொரு நிமிஷமும் சௌந்தரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஹோட்டல் மாடிப்பக்கம் பார்க்கக்கூடாதென்று அவன் பல்லை கடித்து கொண்டு சிரமப்பட்டான். ஆனால் அந்த சிஐடிக்காரன் கண்கள் தன் பேரிலேயே இருப்பதாக அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. கழுகு மூக்கும் வெறித்த கண்களும் உள்ள அந்த குரூரமான முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் வாங்கி சாத்துகிற வரையில் ஒன்றும் நடக்கவில்லை. நம் பேரில் வெறும் சந்தேகம் மட்டும் தோன்றியிருக்கும். ருசு ஒன்றும் அகப்பட்டிராத, அதனால்தான் அரெஸ்ட் வாரண்ட் எடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு என்ன ருசு அகப்படக்கூடும்? ருசு என்னதான் இருக்கிறது? ஓ, ஒருவேளை தங்க ஒட்டியானம் வாங்கிய செய்தி தெரிந்து போய்விட்டால்? அன்று சாயங்காலம் சௌந்தரம் தங்கத்தை பார்த்து சாதாரணமாக கேட்பது போல, ஆமாம், ஒட்டியானம் வாங்கி கொண்ட சமாசாரம் அடுத்த வீடு அண்டை வீடுகளுக்கெல்லாம் இதற்குள் தெரிந்திருக்குமே, அப்படித்தானே என்று கேட்டாள். நன்றாக இருக்கிறது. வீடு வீடாக போய் சொல்லி வருவேன் என்று நினைத்தீர்களா? நேற்றைக்கு அடுத்த வீடு அம்மாமி பார்த்துவிட்டு அசல் தங்க ஒட்டியான மாதிரியே இருக்கிறது என்றாள். அப்போது கூட நான் நிஜத்தை சொல்லவில்லையே. என்ன அவசரம், தானே தெரிகிறது என்று இருந்துவிட்டேன். எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். விசேஷம் ஒன்றுமில்லை, ஆனால் இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். இந்த காலத்திலேதான் அசூயை அசாத்தியமாக இருக்கிறதே என்றான் சௌந்தரம். அதற்கப்புறம் இன்னும் 4 தினங்கள் சென்றன. சௌந்தரம் வழக்கம் போல பாங்கிக்கு போய் வேலை செய்து வந்தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த செய்திக்காரன் இருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டு போவான். அங்கே அந்த கழுகு முஞ்சி கண்டதும் ஏமாற்றமடைவான். நாளுக்கு நாள் அவனுடைய பீதியும் பதைப்பதைப்பும் அதிகமாகி கொண்டிருந்தன. 2இல் 1 சீக்கிரம் தீர்ந்துவிட்டால் தேவலை என்று தோன்றிற்று. இந்த நாட்களில் இரவில் தூங்கும் பொழுது அவனுடைய உடம்பு தூக்கி போடுவதையும் ஏதேதோ பிதற்றுவதையும் கண்டு தங்கத்தின் கவலையும் அதிகமாகி கொண்டு வந்தது. ஒரு நாள் பாங்கில் 2 குமாஸ்தாக்கள் கூடி ரகசியம் பேசி கொண்டிருந்ததை சௌந்தரம் பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் தானும் போய் என்ன சமாசாரம் என்று கேட்டான். உனக்கு தெரியாதா என்ன? பேங்கில் ஏதோ பணம் காணாமல் போயிருக்கிறது. ஏற்கனவே ஊரில் இருக்கிற காப்ராவில் அதை வெளியில் விடக்கூடாதென்று மேனேஜிங் டைரக்டர் மூடி வைத்திருக்கிறாராம். திருட்டு போன தொகை எவ்வளவு என்று தெரியவில்லை. அது டைரக்டருக்கும் கேஷியருக்கும் தான் தெரியுமாம் என்று குமாஸ்தாக்களில் ஒருவர் கூறினார். பின்னர் இதற்கு முன்னால் நடந்திருக்கும் பெரிய பேங்கி மோசடி வழக்குகளை பற்றியும் அதிலெல்லாம் எப்படி எப்படி திருடினார்கள், எப்படி எப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்பது பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மேற்படி குற்றவாளிகளுக்கு கிடைத்த கடும் தண்டனைகளை கேட்டபொழுது சௌந்தரத்திற்கு சப்த நாடி முடுங்கிவிட்டது. ஒரு கேஸில் அப்ரூவர் ஆனவன் மன்னிக்கப்பட்டதை அறிந்த பொழுது நாமும் ஒருவேளை ஒப்புக்கொண்டு விட்டால் மன்னித்து விடுவார்களோ என்று எண்ணினான். ஆனால் அது எப்படி முடியும்? குற்றத்தை ஒப்புக்கொள்வதென்றால் தங்கத்திடமும் சொல்லியாக வேண்டும். அவளிடம் எப்படி இந்த வெட்கக்கேட்டை சொல்வது? அதைவிட பிராணனையே மாய்த்து கொள்ளலாமே. தற்கொலை செய்வதற்குரிய வழிகளை பற்றி அவனுடைய மனம் சிந்திக்கத் தொடங்கியது. இடையிடையே எதற்காக இந்த பைத்தியக்கார எண்ணங்கள் எல்லாம்? வெறும் சந்தேகத்தின் பேரில் சிறைக்கு அனுப்ப முடியுமா? தடயம் கிடைத்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். தடயம் என்ன இருக்கிறது? தங்கம் வாயை மூடிக்கொண்டு இருக்கிற வரையில் யார் என்ன செய்ய முடியும் என்று எண்ணமிட்டான். நகைக்கடையில் ஒட்டியானம் வாங்கியதும் வைரத்தொடுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆர்டர் புத்தகத்தில் இவனுடைய கையெழுத்து கூட இருக்கிறது. ஒருவேளை அங்கே போய் விசாரிப்பார்களோ? இந்த ஒரு வழியில்தான் விஷயம் வெளியானால் வெளியாக வேண்டும். அன்று மாலை பேங்கி மூடிய பிறகு சௌந்தரம் நேரே வீட்டுக்கு போகாமல் கடைத்தெருவிற்கு சென்றான். வைரத்தோடு தயாராகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டு, அத்துடன் யாராவது தன்னை பற்றி விசாரித்தார்களா என்றும் தெரிந்து கொண்டு வரலாம் என்று ஒட்டியானம் வாங்கிய கடையை நோக்கி போனான். கடைக்கு கொஞ்ச தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்த பொழுதே மேற்படி கடைவாசலில்
மேனேஜிங் டைரக்டர் சகசரநாமத்தின் மோட்டார் வண்டி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அங்கேயே ஒரு சந்தில் ஒதுங்கி நின்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் வண்டி சாலையோடு போயிற்று. அதற்குள் சகசரநாமம் இருந்தார். சரி, நம்மை பற்றித்தான் விசாரித்திருக்கிறார் என்று அவனுக்கு நிச்சயமாயிற்று. பயத்தினால் அவனுடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. கடைக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தான். போய்த்தான் பார்த்துவிடலாம் என்று துணிந்து போனான். கடைவாசலில் போனதும் மறுபடியும் ஒரு கணம் தயங்கி நின்று உள்ளே நோக்கினான். அவனுடைய நெஞ்சு ஒரு நிமிஷம் அடித்து கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அங்கே கடை முதலாளிக்கு அருகில் அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து அவருடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தது. கடைக்குள் நுழையாமலேயே சௌந்தரம் விரைவாக திரும்பினான் வீட்டிற்கு. எப்படித்தான் வந்து சேர்ந்தானோ தெரியாது. தான் செய்த காரியம் தெரிந்து போய்விட்டது என்பதை பற்றி அவனுக்கு இப்பொழுது சந்தேகமே இருக்கவில்லை. எப்படியும் நாளைக்கு கட்டாயம் கைது செய்து விடுவார்கள். அந்த அவமானத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது. தங்கம் என்ன நினைப்பாள்? அவளுடைய தமக்கிமார்கள் என்ன நினைப்பார்கள்? ஏழைக்கு கொடுத்த என்னுடைய கடைசி பெண்தான் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த மாமியார் என்ன நினைப்பாள்? உயிரை விடுவதா அல்லது ஓடிப்போவதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. உயிரை விடுவதற்கு வழி என்ன என்று யோசிப்பதற்கு கூட அவனுக்கு இப்பொழுது சக்தி இல்லை. மனம் அவ்வளவு கலக்கமாக இருந்தது. கடைசியில் இப்பொழுதைக்கு எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு ஓடிப்போகலாம். பிறகு நிலைமைக்கு தகுந்தாற்போல பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். அன்று இரவு தான் சௌந்தரம் தங்கத்திற்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றான். தங்கத்தினிடம் சௌந்தரம் லேசில் உண்மையை சொல்லிவிடவில்லை. கேள்வி கேட்டும் கண்ணீர் விட்டும் ஆணை வைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்படியும் கூட ஒரு விஷயம் சௌந்தரம் அதிகப்படியாக கற்பனை செய்துதான் சொன்னான். ஒரு சிநேகிதன் 2000 ரூபாய் கடன் கொடுப்பதாக சொல்லியிருந்ததாகவும் அது மறுநாள் வந்து விடும் என்று நம்பி பாக்கி பணத்தை போட்டு ஒட்டியானம் வாங்கியதாகவும் அந்த பாவி பிறகு கையை விரித்து விட்டான் என்றும் கூறினான். தன்னுடைய குற்றத்தை குறைத்து கொள்ளும் எண்ணத்துடனே சௌந்தரம் இப்படி கற்பனை செய்து கூறினான். ஆனால் இது தங்கத்திற்கு பெரிய ஆறுதல் அளித்தது. கவலைகளினால் கண்ணீரினாலும் பயத்தினாலும் வாடி வதங்கி போயிருந்த அவளுடைய முகம் ஒரு நிமிஷம் பிரகாசமடைந்தது. அப்படியானால் எடுத்தது தெரியாமல் இப்பொழுது கூட பணத்தை போட்டு விடலாமே என்று கேட்டாள். இப்பொழுது ரொம்ப நாளாகிவிட்டதே என்றான் சௌந்தரம். அதனால் என்ன மோசம்? நான் பெண் பேதை, ஒன்றும் தெரியாதவள்தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறதை கேளுங்கள். இந்த ஒட்டியானத்தை நாளைக்கு காலையில் கொண்டு போய் விற்றுவிடுங்கள். நல்ல வேலையாக தங்க நகையாக வாங்கினோமே, வைரமாக இருந்திருந்தால் பாதி பணம் கூட வராது. விற்றுவிட்டால் கையில் பாக்கியுள்ளதையும் எடுத்துக்கொண்டு நேரே மேனேஜரிடம் போய் நடந்தது நடந்தபடி கூறிவிடுங்கள். பகவான் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் கெடுதி வராது என்றாள் தங்கம். ஒரு விதத்தில் அது சரியான யோசனை என்று சௌந்தரத்திற்கும் தோன்றியது. இப்பொழுதுள்ள பேங்கின் நெருக்கடி காபராவில் மேனேஜிங் டைரக்டர் கேஸ் நடத்துவதற்கு விருப்பமாட்டார். பணம் வந்தால் போதும் என்று விட்டுவிடுவார். உண்மையை சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொண்டால் அதற்கு பலன் இல்லாமல போகும். ஆனாலும் எவ்வளவு ஆசையுடன் தங்கத்திற்கு வாங்கி கொடுத்த ஒட்டியானத்தை உடனே விற்பதா? இப்பொழுது அவள் சம்மதித்தாலும் பிறகு வாழ்நாளெல்லாம் சொல்லி காட்ட மாட்டாளா? என்ன யோசிக்கிறீர்கள்? நான் சொன்னபடி செய்வதாக சத்தியம் செய்து கொடுங்கள், இல்லாவிட்டால் விடமாட்டேன் என்றாள் தங்கம். அந்தபடியே அவள் சத்தியம் செய்து கொடுக்கிற வரையில் அவள் விடவில்லை. அடுத்த நாள் காலையில் சௌந்தரம் ஒட்டியானத்தை கடைத்தெருவுக்கு எடுத்து கொண்டு போய் வேறொரு நகைக்கடையில் அதை விற்றான். வழக்கம் போல கூலியை குறித்து கொண்டு தங்க விலைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த 10 நாளில் பவுன் விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருந்ததாகையால் ஒட்டியானத்திற்கு கொடுத்த பணம் அப்படியே திரும்பி வந்துவிட்டது. மேனேஜிங் டைரக்டரிடம் கொண்டு போய் 1500 ரூபாயும் வைத்து சௌந்தரம் விஷயங்களை கூறிய பொழுது அவர் ஆச்சரியத்தினால் பிரமித்து போனார். நல்ல வேலை, இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்தாய். நாளைக்கு நீ டூ லேட் ஆகியிருக்கும், நாளைக்கு கொடுத்திருந்தாயானால் என்றார். அவனை மன்னித்து விடுவதாகவும் அவன் மேல் வழக்கு தொடுப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். இவ்வளவு சுலபமாக காரியம் நடந்துவிடும் என்று சௌந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே கொஞ்சம் தைரியமடைந்து, சார், தயவு செய்து அந்த சிஐடிக்காரனை உடனே போகச் சொல்லுங்கள். அவன் முழித்து பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு வேளையும் ஓட மாட்டேன்கிறது என்றான். மேனேஜிங் டைரக்டரின் புருவங்கள் மறுபடியும் ஆச்சரியத்தால் நெறிந்தன. எந்த சிஐடியை சொல்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவர் போல கேட்டார். எதிர் ஹோட்டல் மாடியில் இருக்கிறவரைத்தான் சார். அவன் முகத்தை நினைத்து கொண்டால் ராத்திரியில் தூக்கம் வரவே மாட்டேன்கிறது என்றான் சௌந்தரம். மேனேஜிங் டைரக்டர் மூக்கிலை விரலை வைத்து தம்முடைய ஆச்சரியத்தை தெரியப்படுத்தினார். பலே கெட்டிக்காரன் நீ! சிஐடி போட்டு இருக்கிறதை கூட கண்டுபிடித்து விட்டாயே. இன்றைக்கு ஒரு நாள் தான் அவன் இருப்பான்.
நாளைக்கு வரமாட்டான் என்றார். ரொம்ப வந்தனம். கவுண்டருக்கு போகிறேன் சார் என்றான் சௌந்தரம். இவ்வளவு புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு கிளை ஆஃபீஸ் ஏஜென்ட்டாக போடுகிறேன் என்றார் ராவ் சாஹிப் சகசரநாமம். சௌந்தரம் மிக்க உற்சாகத்துடன் கீழே சென்றான். அன்று நிம்மதியாக வேலை பார்த்தான். சிஐடி காரனையோ அவனுடைய கழுகு பார்வையோ கொஞ்சம் கூட லட்சியமே செய்யவில்லை. சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் தங்கத்தினிடம் எல்லா விவரங்களையும் கூறினான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக 2 பேரும் ஒரு ஹிந்தி டாக்கிக்கு போய்விட்டு வந்தார்கள். ஹிந்தி டாக்கில் ஒரு சௌகரியம் உண்டு. திரையில் பேசுவது என்னமோ இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பாட்டுக்கு தங்கள் சமாசாரம் பேசிக்கொண்டிருக்கலாம் அல்லவா? ராத்திரி 2 பேரும் வெகு நேரம் வரையில் பேசிக்கொண்டிருந்தாலும் பிறகு நிம்மதியாக தூங்கினார்கள். மறுதினம் காலையில் அடுத்து விட்ட ஐயாசாமி ஐயர் கையில் காலை தினசரி பத்திரிகையுடன் அவசரமாக வந்தார். என்ன மிஸ்டர் சௌந்தரம், கடைசியில் கல்லை தூக்கி போட்டு விட்டீர்களே என்று கேட்டுக்கொண்டு வந்தார். சௌந்தரம் ஒன்றும் புரியாமல் என்ன என்ன என்று பரபரப்புடன் கேட்டான். உங்களுக்கு தெரியாதா என்ன? குபேர பாங்கி கோவிந்தா ஆகிவிட்டதாமே. சகசரநாமம் எல்லோருக்கும் பெரிய நாமத்தை போட்டு விட்டார் போல தெரிகிறதே என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார். சௌந்தரம் அளவில்லாத திகைப்புடன் பத்திரிகையை வாங்கி படித்தான். அதில் பின்வரும் செய்தி கட்டம் கட்டி பெரிய எழுத்தில் போட்டிருந்தது. குபேர பாங்கியில் சில நாளைக்கு முன்பு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது நேயர்களுக்கு தெரியும். அந்த பரபரப்பு 1 வாரமாக அடங்கியிருந்தது. பாங்கிக்கு நெருக்கடி தீர்ந்துவிட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நேற்றிரவு நடந்திருந்தன. குபேர பாங்கின் மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகசரநாமம் நேற்றிரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார். பாங்கின் கையிருப்பில் இருந்தவர் ஏராளமான தொகைகளை கையாடியிருப்பதாக தெரிந்தது. சில நாளாக ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். நேற்றிரவு கைது செய்யப்பட்ட பொழுது அவர் வசம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெருமான சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தன என்று தெரிகிறது. முந்தைய 2 தினங்களில் அவர் மார்க்கெட்டில் ஏராளமான சவரன்கள் வாங்கி சேகரித்திருந்தாராம். அவர் மதுரைக்கு டிக்கெட் வாங்கியிருந்த போதிலும் உண்மையிலேயே புதுச்சேரிக்கு போக உத்தேசித்து இருக்கிறார் என்று தெரிகிறது. அவரை நல்ல சமயத்தில் கைது செய்த சிஐடி போலீஸ்காரரின் சாமர்த்தியம் பெரிதும் பாராட்டப்படுகிறது. இதை படித்ததும் சுமார் 1/4 மணி நேரம் வரையில் சௌந்தரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். யோசிக்க அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிய வந்தன. சிஐடிக்காரன் பாங்கியை காவல் புரிந்ததெல்லாம் தனக்காக அல்ல, மேனேஜிங் டைரக்டருக்காகத்தான். தான் ஒடியானம் வாங்கிய நகைக்கடையில் மேனேஜிங் டைரக்டர் சவரன் வாங்கியிருக்க வேண்டும். அவர் அங்கே என்ன செய்தார் என்றுதான் சிஐடிக்காரன் விசாரித்திருக்க வேண்டும். தனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்கவில்லை. பணம் திருப்பி கொடுத்திருக்க வேண்டியதே இல்லை. வீண் பயம், வீண் நஷ்டம். அவனுடைய மனம் ஒருவாறு தெளிவடைந்ததும் உள்ளே போய் தங்கத்தை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். அவளும் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். நாம் பயப்பட்டதெல்லாம் வீண் என்று சௌந்தரம் கூறிய பொழுது அவனுடைய மனதில் இருந்ததை தெரிந்து கொண்ட தங்கம், நல்ல வேலை, நேற்றைக்கே ஒடியானத்தை விற்று பணத்தை கொடுத்து தொலைத்தீர்களே. இல்லாமற் போனால் அது நம் தலையில் எப்பொழுதுமே ஒரு பெரிய பாரமாக இருக்கும் என்றாள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று சௌந்தரத்திற்கு தெரியவில்லை. சற்று நேரம் கழித்து திடீரென்று தங்கம், இதில் இன்னொரு சங்கடம் இருக்கிறதே, பேங்கியை மூடிவிட்டபடியால் எனக்கு வேலை போய்விட்டதே என்று கவலையுடன் கூறினான். வேலைதானே போச்சு, போனால் போகட்டும், நீங்கள் போகாமல் இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும் என்றாள் தங்கம். சௌந்தரம் வேறென்றும் சொல்லத் தோன்றாமல் என் தங்கமே என்றான். முற்றிற்று.